ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிம்பிள் விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆரோக்கியமான உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு கீரை பருப்பு குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இதில் அரைச்சி விட்டு நம்ம செய்கிறனால புது டேஸ்ட்டில் இருக்கும். கீரை சாப்பிடாதீங்க கூட இந்த மாதிரி புது சுவையில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வீடியோ முழுமையாக பாருங்கள். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரைச்சி விட்ட கீரை குழம்புக்கு சிறுகீரை தான் இன்றைக்கி எடுத்துருக்கிறேன். சிறுகீரை பொடி பொடியாக கட் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்க வேணும். இந்த கீரை குழம்புக்கு ஒரு மசாலா விழுது அரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதில் அரிசி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். எந்த அரிசி வேணாலும் சேர்த்திக்கலாம். சாப்பாட்டு அரிசி நான் சேர்த்திருக்கிறேன். பச்சரிசியோடு சேர்த்திக்கலாம். இதில் 4 வரமிளகா சேர்த்திக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை இதோட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காமல் இதை குறகுறன்னு அரைச்சிக்க வேணும். இந்த அரைச்ச கீரை குழம்புக்கு பாசிப்பருப்பு, அதாவது சிறுபருப்பு 1 டம்ளர் எடுத்து குக்கரில் சேர்த்துட்டு 2 டம்ளர் தண்ணி சேர்த்திருக்கிறேன். இதில் தக்காளி 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், சேர்த்திக்கலாம். 10 பல் பூண்டு சேர்த்திட்டு இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்திக்கலாம். இதில் பொடியாக கட் பண்ணி வச்ச சிறுகீரையை சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா எல்லாம் கலந்து விட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டுக்கலாம். போட்டுட்டு விசில் போட்டுட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போது விசில் அடங்கிருச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். பருப்பும் கீரையும் நல்லா வெந்துருச்சு. கீரையை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சு விட்டாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். ஒரு குழிக்கரண்டி அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த கீரை குழம்பு தேங்காய் எண்ணெயில் செஞ்சிங்கன்னா ரொம்பவே மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் 2 வரமிளகா சேர்த்திக்கலாம். இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு 1 கப்பு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை இதோட சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கியாச்சு. இந்தளவுக்கு வெங்காயம் கோல்டன் கலரில் நல்லா வதக்கிட வேணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்திக்கலாம். இந்த மாதிரி குறகுறப்பாக இந்த தேங்காய் விழுது அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்க வேணும். இப்போது தேங்காய் விழுதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா எண்ணெயிலேயே இதையும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். 1 நிமிஷம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு இதை வதக்கி வேணும். இப்போ நல்லா வதக்கியாச்சு பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போது நம்ம கீரை பருப்பு கீரை இதோட சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா ஒன்றா கலந்துவிட்டு 1 நிமிஷம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடலாம். குறைவான தீயில் நல்லா 1 நிமிஷம் குக் ஆயிருச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு. எத்தனையோ சுவையில் கீரை குழம்பு சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தடவை அரைச்சி விட்டு கீரை பருப்பு குழம்பு சாப்பிட்டு பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் புது சுவையில் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு தடவை நீங்கள் வீடியோ முழுமையாக பார்த்துட்டு செஞ்சு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும்.